அடுத்த பூஜையை பண்ணலாம். ஒரு நிமிஷம் ராகினி, அப்படியே என்ன ஷூட் பண்ணி நான் சொல்லும் போது பூசாரி கிட்ட கேமராவை கொண்டு போ. சரி, பூஜை ஆரம்பிக்கும். ரூபி, இதெல்லாம் தேவையா? பூஜையை முடிக்கிற வேலையை பார்க்கறத விட்டுட்டு. தாத்தா சும்மா இருங்க, இந்த கண்டென்ட்லாம் கிடைக்காது. ஆல்ரெடி. ஹாய் வியூவர்ஸ், நீங்க கிராமத்து கோவிலுக்கு போயிருக்கீங்களா? அங்க நடக்கிற பரிகார பூஜையை பாத்திருக்கீங்களா? கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு பரிகார பூஜைங்கிறது அவங்க லைஃப்ல ரொம்ப விசேஷமான பூஜை. அப்படி என் அக்கா ரோகிணிக்கும் என் மாமா மகேஷுக்கும் நடக்க போற பரிகார பூஜையை தான் நீங்க பாக்க போறீங்க. இதோ கணபதி ஹோமத்துல இருந்து தான் ஆரம்பிக்க போகுது. அதை இப்ப பாக்க போறோம். பாருங்க. ஓம் சதுர்த்தி நாயகனே போற்றிவோம், சங்கடஹரனே போற்றிவோம், சடுதியில் வருபவனே போற்றிவோம், தேவாதி தேவனே போற்றிவோம். என்னாச்சு? ஒண்ணு இல்ல. சரிங்க. பழத்தை வைத்தவனே போற்றிவோம், ஆனந்தம் எழுதியவனே போற்றிவோம், பரம்பொருளே போற்றிவோம், பிரணவமே ஹோமகுண்டலத்துக்கு காட்டுறப்பெல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல எடுத்து வச்சிருக்க. என்ன ஷூட் பண்ணிருக்க? என் கையில துப்பாக்கிய கூட நான் ஒழுங்கா ஷூட் பண்றேன். கேமராவை தூக்கி கொடுத்தா எனக்கு எப்படி தெரியும்? இதுல ஃபோக்கஸ்ன்ற மேட்டர் இருக்குன்றதே நீ சொல்லிதான் எனக்கு தெரியுது. ரூபி, நாலு மணிக்கெல்லாம் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடும். 1 மணி நேரம் தான் நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் இருக்கும். அது முடிஞ்ச உடனே சிஇஓ அனௌன்ஸ்மெண்ட் இருக்கணும். டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவா ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கப்பா. எனக்கு அதை ரீட் பண்றது கூட நேரம் இருக்காது. அதனால அதை பெர்ஃபெக்டா ரெடி பண்ணி கொண்டு வந்துருங்க. டாக்குமெண்ட்ல எந்த மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. வர்ஷா மேடத்துக்கு எந்த மிஸ்டேக்கும் பிடிக்காது. வாங்க சார், வாங்க. வணக்கம். என்ன நீங்க 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க? அத பத்தி தான் பேஸ்ட் போலான்னு வந்திருக்கோம். அப்படியா? ஏதாவது பிரச்சனையா? வர்ஷா எங்க? நாங்க வர்ஷா கிட்ட பேசலாம். தாராளமா வாங்க, உள்ள வாங்க. வா. ஆமாமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராமநாதன். வாங்க அங்கிள். வாங்க ஆண்டி. என்னாச்சு அங்கிள்? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலமா. என்ன விஷயம்னாலும் சொல்லுங்க, நம்ம அதை சால்வ் பண்ணிக்கலாம். நீங்க தயங்குறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன விஷயம் அங்கிள்? சார், தைரியமா சொல்லுங்க. நான் உங்க கூட இருக்கேன். எதுனாலும் நான் சால்வ் பண்றேன். எங்களுக்கு நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும். அது ஒண்ணுதான் இப்ப முக்கியம். நிச்சயதார்த்தம் நடக்க போறதுலயே ஒரு சிக்கல் இருக்கு ராமநாதன். என்ன அங்கிள், என்ன பிரச்சனை? யாரும் உங்க கூட வரலன்னு நான் நினைச்சேன். என்ன பிரச்சனை சார்? நர்மதாக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் ஒர்க், ப்ராஜெக்ட் மீட்டிங் போயிட்டு இருக்கான். ஆனா நிச்சயமா நிச்சயதார்த்தத்துக்கு வந்துருவா. ஃப்ளைட்டை பிடிச்சு வந்துடுறேன்னு சொல்லியிருக்கா. அப்புறம் ஆண்டி, வேற என்ன பிரச்சனை? அது இந்த அருண் தாமா காலையில இருந்து காணோம். போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். எங்க போனானே தெரியல. நிச்சயதார்த்தத்துக்குள்ள வந்துருவானா மாட்டானே பயமா இருக்குமா. அவன் எதுவும் தப்பு பண்றவன் கிடையாது. ஆனா கொஞ்சம் பிசினஸ் பைத்தியம். பிசினஸ் தான் அவனுக்கு ரொம்ப முக்கியம். வேற எதையுமே முக்கியமா நினைக்க மாட்டான். இவ்வளவு நேரம் ஆயும் போன் எடுக்காம இருக்கிறது ரொம்ப பயமா இருக்கு. அதான் என்ன பண்ணலான்னு பேஸ்ட் போலான்னு வந்தம்மா. அங்கிள், இவ்வளவுதான் விஷயமா? இத சொல்றதுக்கு தான் இவ்ளோ சங்கடப்பட்டீங்களா? அங்கிள், இது எனக்கு ஏற்கனவே தெரியும். அருண் நேத்து இங்க வந்தாரு. என்ன? அருண் இங்க வந்தானா? என்ன சொல்ற? ஆமா ஆண்டி, அருண் வந்தாரு. ஹே அருண், வெரி சர்ப்ரைசிங். நான் உங்களை எதிர்பார்க்கவே இல்ல.
ஃபோன் கூட பண்ணாம வந்துட்டீங்க. சரி உட்காருங்க. நான் ஃபோன் பண்ணிட்டு தான் வரணுமா? நோ நோ நோ, அப்படி சொல்லல. நீங்க வரேன்னு சொல்லிட்டு வந்திருந்தீங்கன்னா நான் உங்களை மீட் பண்ண ரெடியா இருந்திருப்பேன். ஐ வில் பி இன் நைஸ் அவுட்ஃபிட். இப்போ நீ நல்லா தான் ட்ரெஸ் பண்ணிருக்க. தேங்க்யூ. சரி, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஆக்சுவலா நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு வந்தேன். என்ன அருண், என்ன ப்ராப்ளம்? நான் ஒரு 100 crores ப்ராஜெக்ட்ல கமிட் ஆயிருக்கேன். ஆனால் இப்போ 500 crores ப்ராஜெக்ட் சைன் பண்ண போறேன். அதனால அந்த 100 crores ப்ராஜெக்ட் வேணான்னு சொல்லி கைமாத்தி விடணும். அதுக்காக அவங்க கிட்ட நிறைய நெகோஷியேட் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த மீட்டிங்ல நான் கலந்துக்கலன்னா நிறைய நஷ்டத்துக்கு நான் பொறுப்பெடுத்துக்கணும். அந்த நெகோசியேஷன் எல்லாம் வெள்ளிக்கிழமை தான் நடக்குது. நான் கண்டிப்பா அந்த மீட்டிங்ல இருந்தே ஆகணும். அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு தான் நம்ம நிச்சயதார்த்தம். என்னால நிச்சயதார்த்தத்துல கலந்துக்க முடியுமான்னு தெரியல. ஒருவேளை அந்த மீட்டிங் சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா நான் வந்துடுவேன். வர முடியாம கூட போகலாம். இத அப்பா அம்மா கிட்ட என்னால டிஸ்கஸ் பண்ண முடியாது. நீ படிச்ச பொண்ணு, பெரிய பிசினஸ்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க பொண்ணு. அதான் உன்கிட்ட சொல்லி புரிய வைக்கலான்னு வந்தேன். தயவு செஞ்சு என்னை மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்கு அலோவ் பண்ணு. இது எனக்கு லைஃப்ல ரொம்ப முக்கியமான மீட்டிங். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. வெரி அமேசிங் அருண். நீங்க இதை என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு நினைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இதை எப்படி என்கிட்ட பேச முடியும்னு யோசிச்சாலும் தப்பு, இவகிட்ட ஏன் சொல்லணும்னு இலக்காரமா நினைச்சாலும் தப்பு.